சில 100 ஆண்டுகள் மட்டுமே பழமை வாய்ந்த சிங்கள மொழியிலே இலங்கையிலே பொறியியல் கல்வி இருக்கிறது. இது முடியாத காரியம். தமிழர்களை ஒன்றுபடுத்துவது முடியாத காரியம். தமிழர்கள் ஏற்கனவே குலத்தால், ஜாதியால், அரசியல் பிரிவுகளால், எத்தனையோ வகையால் பிரிந்திருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஊர் வாரியாக பிரிந்திருக்கின்றார்கள். ஏன் ஒரு உதாரணம் அவரே எடுத்து காட்டினார். இலங்கையில் தமிழர்களுக்குள்ளேயே பல பிரிவு எப்படி இருக்கிறது என்றால், அவர் குறிப்பிடும்போது கூட இயல்பாக பலர் முன்பு குறிப்பிட்டதுதான், தமிழர்கள் முஸ்லீம்கள் என்று குறிப்பிட்டார். இந்த கேள்வியை பலமுறை நான் பலரிடம் கேட்டிருக்கின்றேன், எனக்குள்ளும் கேட்டிருக்கின்றேன். ஒருவன் மதம் மாறலாம், இனம் மாற முடியுமா? இலங்கையிலே அவ்வப்போது பலர் மதம் மாறி இருக்கின்றார்கள். ஏன் எங்களுடைய தொன்மையை எடுத்துக்கொண்டால் கூட நடுகல் வழிபாட்டு காலத்தில் இருந்து தமிழர்களாக இருந்த இனக்குழுமம் பின்னாளில் வந்த சமண மதத்தை, பௌத்த மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை, இஸ்லாமிய சமயத்தை இப்படி தழுவி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இனம் மாற முடியுமா? இல்லை. தமிழ் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மொழி. அந்த மொழி அடையாளத்தால் நான் தமிழன், என்னுடைய மதம் இஸ்லாம், இவ்வளவுதான். ஆகவே இந்த தமிழர்களை ஒன்றுபடுத்த வேண்டியது மிக முக்கியம்.